भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् तरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृद्भिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं बत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। இந்திரனும் நாராயணன் கவச்சத்தை தியானிக்கின்றான், உச்சாரணம் செய்கின்றான். அதனால் அவனுக்கு எல்லா பலமும் கிடைக்கிறது. அதை வைத்துக் கொண்டு விருத்ர அசுரனை எதிர்த்து போரிடுவதற்காக வருகிறான் வஜ்ராயுதத்தை வைத்து. விருத்ராசுரன் இந்திரனுடைய பராக்கிரமத்தை பார்த்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வஜ்ராயுதமானது இவனை தாக்க வருகிறது. அதை லாவகமாக பற்றிக் கொள்கின்றான், பிடித்துக் கொள்கின்றான். இவனும் அதே பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். காரணம், இவனும் இறைவனுடைய பலத்தை பெற்றவன். ஆனால் என்ன, காலையிலே பார்த்ததை போல ஒரு இடத்துக்கு நாம் சென்றடைகிறோம் தகுதியின் அடிப்படையிலே என்று சொன்னால், அங்கிருந்து நாம் அடைய வேண்டிய இடம் ஒன்று குணத்தை கடந்திருக்கக்கூடிய பிரம்ம நிலை. அந்த இடத்திலேயே அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அதில் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை முறையை அனுபவிப்பதற்காக அல்ல. இது இரண்டு பேருக்குமே பொருந்தும். இந்திரனுக்கும் பொருந்துகிறது,
விருத்திரனுக்கும் இது பொருந்துகிறது. இரண்டு குணத்திற்கும் இது பொருந்துகிறது. ரஜோகுணம் தமோகுணம் இரண்டுக்கும் இது பொதுப்படையாக இருக்கிறது. அதை இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். விருத்திரன் சொல்லுகிறான், இந்திரன் சொல்லுகிறான். அசுர கூட்டங்கள் எல்லாம் தன்னுடைய பலத்தை நம்புகிறது. இறைவன் பலத்தை நம்ப மறுக்கிறது, ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இங்கே இதை சொல்லுகிறான் பாருங்கள். இந்திரன் தேச பிரயாசம் விததம் நிரீக்ஷ்ய ஹராவ பக்தா ஹத யுத்தவர்பாஹ பலாயனாய ஜுமுகே விஸ்ருஜ்ய பதிம் மனஸ்தே மதுராத்தராசாஹ. இந்த அசுர சுபாவமே தெய்வ சுபாவம் நம்மை விட்டு நீங்கும் போது வருகிறது. காலையே பார்த்தோம். தம்பஹா, தர்பஹா, அபிமானஹா, குரோதஹா, பாருஷ்வம், அஜ்ஞானம், இதெல்லாம் சாத்வீக குணமானது நம்மை விட்டு விலகும் போது இந்த ஆறும் வருகிறது. இந்த ஆறும் உடைய மனம் தன்னையே தெய்வமாக, கடவுளாக, ஈஸ்வரனாக பாவிக்கிறது. தன்னுடைய சக்தியே மேலானதாக பாவிக்கிறது. தன்னை படைத்தவனே இந்த சக்தியானது ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இல்லை, வழிபடவும் தயாராக இல்லை. இந்த சக்தியை பயன்படுத்தவும் தயாராக இல்லை. அதை இங்க சொல்றார். ஹரௌ அபக்தாஹா, ஹரௌ அபக்தாக. பரமாத்மாவிடத்திலே, ஹரியினிடத்திலே பக்தி இல்லாதவர்கள் யாரு? அசுர ராட்சச சுபாவம் படைத்தவர்கள். எப்பொழுது நாராயணனிடத்திலே பக்தி இல்லையோ அப்ப இந்த குணமெல்லாம் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். தம்ப, தர்ப்ப இதெல்லாம் இருக்கும். அபிமான, அப்ப பக்தி நம்மிடம் வர வரதான் இதெல்லாம் வெளியேறுகிறது. தம்பமோ, தர்ப்பமோ, அபிமானமோ. அப்போ இறைவனிடத்திலே பக்தி இல்லாத பொழுது இந்த குணங்களுடன் நாம் போராடி ஆக வேண்டும். அப்போ தனக்குள்ளே சதா ஒரு சண்டை நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த சண்டையிலே ஹத ஹத யுத்த தர்பாஹா. தர்ப்பம் அவரே சொல்லிட்டார். தர்ப்பம் என்றால் காலையிலே பார்ப்போம். அகங்காரம், கர்வம். அதான் கண்ணாடிக்கு ஒரு பேர் தர்பகான்னு பேர். அகங்காரத்தை அது நம்மளுக்கு கொண்டு வந்து காட்டுகின்ற காரணத்தினாலே தர்பகா. சண்டையிலே, போர்க்களத்திலேயே சண்டை செய்து அந்த சண்டையின் மூலமாக அழிக்கப்பட்ட, மற்றவர்களை அழித்ததினாலே உண்டான அந்த கர்வம், அந்த திமிர், அதை உடையவர்கள் இந்த ஆசுரி சம்பத்து உடையவர்கள். மற்றவர்களுடைய பலத்தையும் மற்றவர்களுடைய தைரியத்தையும் அபகரித்துக் கொண்டு வாழக்கூடியவர்கள். ஏற்பட்ட ஆசுரி சம்பத்துடையவர்கள் தங்களுடைய முயற்சியானது வீணாக ஸ்வப்பிரயாசம் விததம் நிரீக்ஷியே. இந்திரனிடத்திலே தங்களுடைய முயற்சி எல்லாம் வீணாகி போவதை பார்க்கிறார்கள். காரணம், இந்திரனுக்கு வேற ஏதோ ஒரு பலமானது உதவி கொண்டிருக்கிறது.
அந்த பலத்தை நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தினாலே வெல்ல முடியாது என்று தெரிந்தவர்கள் நிறைய பிரயாசை கொண்டும் பிரயத்தனம் கொண்டும் தன்னுடைய முயற்சி எல்லாம் வீணாகி விததம் நிரீட்சியே, தன்னுடைய பிரயத்தனம் எல்லாம் வீணாகி போவதை பார்த்துவிட்டு அஜிமுகே பதிம் விசுரஜியே, சண்டை களத்திலிருந்து அவர்கள் பின்வாங்கியவர்களாய் தன்னுடைய தலைவனை விட்டுவிட்டு பலாயனாய மனஹா தது, தன்னுடைய தலைவனை விட்டுவிட்டு ஓடுவதற்கு என்ன ஆரம்பிச்சார்கள். இனிமேல் இவனுடன் நாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவனுடன் நாம் இருந்தால் நிச்சயமாக நாம் அழிந்து விடுவோம், இவன் அழுவதோ மட்டுமல்லாமல் நாமும் அழிந்து விடுவோம், ஆகினாலே நாம் ஓடி ஒழிதல் நல்லது என்று அவனை விட்டுவிட்டு இவர்கள் ஓடிக்கிறார். உண்மைதானே? எப்பொழுது கவச்சத்தை போல நாராயண கவச்சமானது எப்பொழுது அரணாக ஒரு பக்தனிடத்திலே இருக்கிறது, நாராயணனுடைய ஸ்மரணை எப்பொழுது நம்மிடம் நம்முடைய மனதிலே அரண் வஜ்ரத்தை போல இருக்கிறது, அப்பொழுது இந்த தாழ்ந்த குணங்களினால் நமக்கு எந்த தாக்கமும் எந்த பாதிப்பும் வராது. நம்மை விட்டு அந்த குணங்கள் ஓடியே ஆக வேண்டும். இப்போ இவர்கள் ஓடக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு விருத்ரன் அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி சண்டை போடுவதற்கு எத்தனமாகுங்கள் என்று சொல்லணும். அவன் உடனே வேதாந்தம் பேசுறான். இவர் எல்லோடத்தும் ஜாதஸ்ய மிருத்யுஹு த்ருவஹா ஏவ சர்வதஹ சொல்றான். பிறந்தவர்கள் இறந்தாக வேண்டும், எல்லா காலத்திலும் எப்பொழுதும் இறந்தாக வேண்டும், இது நிச்சயம். அப்பா, நீங்கள் இங்கு ஓடிவிடலாம், இங்கிருந்து ஓடிவிடலாம், ஆனால் வேற எங்காவது போய் நீங்கள் அழியத்தான் போகிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து ஓடிவிடுவதனாலே நாம் நல்ல பரிகாரம் தேடிவிட்டோம் என்று நினைத்தால் யஸ்யே பிரதிக்ரியாக நாஸ்தி, இந்த மரணத்திற்கு பிரதிக்ரியா பரிகாரம் செய்வது என்பது நடக்காது. இறந்துதான் என்றைக்காவது ஒரு நாள் பிறந்த ஜீவன் இறத்தல் என்பது நிச்சயமே. ஆகையினாலே இறந்து விட்டு போவோம். இப்ப என்ன வந்தது? சண்டை போட்டு இறந்து விட்டு போவோம். நாம் இறப்பதினாலே, சண்டை போட்டு இறப்பதினாலே அஸ்ய மரணஸ்ய, அந்த மரணத்தினாலே லோகஹா அதவா யசஹா சயதி, ஒருவேளை நமக்கு சொர்க்கலோகம் கிடைக்கலாம். சண்டையிலே இவன் தோத்து விட்டான், இறந்து விட்டான், ஆயனாலே இவன் சொர்க்கலோகம் போவான். அதவா யசஹா, புகழ் என்பது கிடைக்கும். இந்த உலகத்திலே புகழோட வாழலாம். உயிரோட இருந்தால் புகழோட வாழலாம். ஆகையினாலே இறந்தால் சொர்க்கலோகம், ஜெயித்து உலகத்திலே இருந்தால் புகழோடு வாழலாம். இப்படி இருக்கக்கூடிய இதான் முடிவு. மரணம் யுத்தம் என்று வந்துவிட்டால் ஒன்று இறப்போ அல்லது ஜெயமோ. ஆகையினாலே யுத்தம், இந்த யுத்தத்தை நாம் எதிர்த்து நின்று மிருத்யும் மரணத்தை கஹா நாமஹா ந பிரணீத, யார்தான் இந்த மரணத்தை விரும்ப மாட்டார்? யுத்தம் செய்து மரணம் அடைவதை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? ஆயனாலே ஓடாதீர்கள், யுத்தம் செய்யுங்கள். நீங்கள் யுத்தம் செய்தால் நிச்சயமாக ஒருவேளை வெற்றி பெற்றால் புகழ் அடைவீர்கள்,
இருந்தால் நீங்கள் செய்த தர்மத்தின் பிரகாரம் நீங்கள் சொர்க்கலோகம் போவீர்கள். இந்த உலகத்திலே 2 விதமான மார்க்கம் தான் இருக்கிறது. 2 விதமான அடையக்கூடிய பிராப்தி இடம் இருக்கிறது. கதி அது என்ன? ஒன்று, பிராணனை நன்றாக கும்பகம் செய்து அதன் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்தி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்கின்ற அந்த முறையிலே பிராணனை கீழிருந்து மேலாக கொண்டு போய் வைத்து பிரம்மனை உணருதல் என்பது முதல் வழிமுறை. அதன் மூலமாக இந்த உடலை உதறி தள்ளுதல் என்பது முதல் முறை. இது இந்த பாதையிலே போனால் திரும்பி வருதல் என்பது இருக்காது. ஆனால் இந்த பாதை எல்லோருக்கும் ஏற்புடையது அல்ல. இன்னொன்று இருக்கிறது. அது என்னது? யுத்த பூமியிலே நின்று சண்டை போட்டு வெற்றி பெறுதல் அல்லது தோல்வி அடைந்தால் சொர்க்கலோகம் போவது. இரண்டு விதமான மரணங்கள் இருக்கின்றன. ஒன்று திரும்பி வராத மரணம், மற்றொன்று திரும்பி வரக்கூடிய மரணம். இதிலே நாம் எப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடம் யுத்த பூமி ஆகையினாலே யுத்தம் செய்வோம். நமக்கு சொர்க்க பிராப்தி என்பது உண்டு. சொர்க்கத்தை நாம் அடையலாம். ஒருவேளை ஜெயித்தால் இங்கே யசஸ் என்பது கிடைக்கும். என்று அவர்களை தயார்படுத்துகிறார். இதுதான் அர்த்தவாதம் என்று சொல்லக்கூடிய பொருளை எப்படி ஈற்றுவது, எப்படி நம்மை மயக்கி இந்த உலகத்திலேயே வைத்திருப்பது, இதை பெற்றுவிட்டால் நீ இந்த நிலையை அடைவாய், ஒருவேளை நீ இறந்தால் இந்த லோகத்துக்கு போவாய் என்று வேதங்களும் யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் இனிமையாக பேசி மனிதர்களை கர்மத்திலேயே நம்மை இருத்தும் தன்மை படைத்தவை. காமிய கர்மத்திலேயே நம்மை இருக்கும்படியாக வைக்கும் தன்மை படைத்தவை. காமிய கர்மத்தை விட்டுவிட்டு நிஷ்காமிய கர்மமாக வாழ வேண்டும், உபாசனை செய்ய வேண்டும், ஞானத்தை பெறுவதற்காக குருவை நோக்கி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை உருவாக்கும். இதிலெல்லாம் இந்த தமோகுணம் பண்ணக்கூடிய ஒருவேளை நாம் அதற்கு ஆட்பட்டிருந்தோம் என்றால் அந்த குணம் சொல்லுகின்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அதை நோக்கியே போகும். நாம யாருக்கு தாசனா இருக்கோம்டான்னா குணதாசன், மாயாதாசன். இவ்வாறு சொல்லி இந்திரனுக்கு எதிராக போரிடுவதிலிருந்து ஓடக்கூடிய தன்னுடைய வீரர்களை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று பார்க்கிறான் வித்தகா என்று சொல்லக்கூடிய அசுரன். ஆனால் அவனால் முடியவில்லை. அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். தனி ஒருவனாக நின்று போராடுகிறார். விருத்ரனுக்கும் இந்திரனுக்கும் இடையிலே நேரடியான சண்டை என்பது வருகிறது. விருத்ர என்று சொல்லக்கூடிய அசுரன் இந்திரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானையை துவம்சம் செய்கிறான்.
இந்திரனுடைய பலத்தை எல்லாம் சிதைக்கின்றான், அழிக்கின்றான். இந்த விருத்திரனை வஜ்ராயுதம் கொண்டு தாக்கி அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகிறார். ஆனால் இந்திரனுக்கு விருத்திரன் மேலே அந்த வஜ்ராயுதத்தை எரியக்கூடிய மனோநிலை என்பது இல்லை. ஏன்னா சகோதரன் தானே, ஒரு குணம் மற்றொரு குணத்தில் தானே பிறக்கிறது. இதெல்லாம் நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை கதறுபத சொல்கிறாரோ. ஒரு குணம் மற்றொரு குணக்கு சகாயம் செய்யும் போது நாம் அந்த குணத்துக்கு பரவாயில்ல இருந்து போட்டும், இந்த குணம் இருக்கட்டுமே பெண்ணை, இந்த குணத்தை எதுக்கு அழிக்கணும், இந்த குணத்தை எதுக்கு அழிக்கணும்னு அந்த குணத்தை நட்புடன் பாவிக்க ஆரம்பிச்சோம். அந்த வகையிலே இவனும் வஜ்ராயுதத்தை எய்துவதற்கு விருப்பம் இல்லாத. ஆனால் விருத்திரன் சொல்கிறான், என் மேல் வஜ்ராயுதத்தை போட்டு என்னை அழிப்பாயாக. ஏன் அழிக்க வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் நான் ருணம் என்று சொல்லக்கூடிய கடனிலிருந்து விடுபடலாம். என் அண்ணாவுக்காக நான் சண்டை போட்டிருக்கிறேன், குருவுக்காக நான் சண்டை போட்டிருக்கிறேன், பிராமணனுக்காக நான் சண்டை போட்டிருக்கிறேன். இந்த 3 பேருக்கும் சத்ருவாக இருக்கக்கூடிய நீ, பிராமணன், குரு, சகோதரன், இந்த 3 பேருக்கும் சத்ருவாக நீ இருந்திருக்கிறாய். அப்பேற்பட்ட சத்ருவாய் எதிரிலே நீ இருக்கிறாய். ஆகையினாலே உன்னை நான் சாகடிக்கலாம், ஆனால் நான் விருப்பப்படுவது என்னை நீ சாகடி. நீ என்னை சாகடித்தால் அதன் மூலமாக நான் இந்த பெரிய கடன், குருவுக்கு செய்யக்கூடிய கடன், பிராமணனுக்கு செய்யக்கூடிய கடன், என் அண்ணாவுக்கு செய்யக்கூடிய கடனில் இருந்து நான் விடுபடுவேன். ஆகையினாலே என்னை மாய்த்து விடுவாயாக. எந்த தைரியத்திலே இவன் சொல்லிக்கிறான், என்னை மாய்த்து விடு. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்கிறார். அந்த பலம் தான் இவனை இவ்வாறு பேசக்கூடும். அது சொல்றான் பாருங்க. நன்வேஷ வஜ்ரதஸ்தவ சக்ர தேஜசா ஹரே ததே சேத் தபசா ச தேஜிதः தேனைவ சத்ரும் ஜகி விஷ்ணு யந்திரிதோ யதோ ஹரேத் விஜயே ஸ்ரீ குணாஸ்ததः. நீ கையிலே வைத்திருக்கிறாயே இந்த வஜ்ராயுதம், இந்த வஜ்ராயுதமானது உன்னுடைய பலம் என்று நினைக்காதே. இது உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய தேஜஸினாலே வந்தது அல்ல. ஹரேஹே, ஹரேயினுடைய, நாராயணனுடைய தேஜஸ் அந்த வஜ்ராயுதத்திலே இருக்கிறது. அது மட்டுமா, ததிஷி மகரிஷியினுடைய தேஜஸும் இந்த வஜ்ராயுதத்திலே இருக்கிறது. அதனால்தான் ததிஷி மகரிஷி தன்னுடைய முதுகு தண்டு விடத்தை கொடுக்கிறார். அதனால்தான் திருக்குறள் எழுதுறார்,
அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. இந்திரனுக்கும் தன்னுடைய வஜ்ராயத்துக்காக தன்னுடைய எலும்பையே கொடுக்கிறார். அவருடைய தபஸ் அங்கே இருக்கிறது. நாராயணனுடைய அந்த பலம் முழுக்க அந்த வஜ்ரத்திலே இருக்கிறது. இத்தனை பேருடைய அந்த சக்தியானது ஹரேகே ததிஷேகேச்ச தபசா, ததிஷ் முனிவருடைய தபஸ், அதனால் இந்த வஜ்ரத்திற்கு வலிமையானது இருக்கிறது. தேஜிதா, இந்த வஜ்ரமானது தீட்டப்பட்டு பலம் பொருந்தியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த வஜ்ரம் விஷ்ணுஹு யந்திரிதா தேன ஏவ, நாராயணனுடைய விஷ்ணுவனுடைய யந்திரிதா, அவனால் ஏவப்பட்ட ஆக்ஞைக்கு உட்பட்டு, அவனுடைய ஆக்ஞா தேன ஏவ சத்ரும் ஜகி, அவருடைய ஆக்ஞையினாலே அவருடைய எதிரியாக இருக்கின்ற எதிரிகளை வீழ்த்துவாயாக, வெற்றி பெறுவாயாக, கொள்ளுவாயாக. இங்கே எத்திர ஹரிஹி, எத்திர ஹரிஹி அஸ்தி, எங்கே பகவான் நாராயணன் இருக்கிறாரோ ததா விஜயா ஸ்ரீஹி குணாஹா சம்பவதி. எங்கே நாராயணன் இருக்கிறாரோ அங்கே வெற்றி என்பது உண்டு, செல்வங்கள் என்பது உண்டு, அங்கே எல்லாவிதமான பலமும் இருக்கும். அதனாலே நாராயணன் உன்னுடன் இருக்கிறார். நாராயணனுடைய ஆக்ஞை பிரகாரம் என்னை கொள்வாயாக. நீ என்னை தாக்கினால் நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றியவனாக ஆவேன், என்னுடைய கடனை அடைத்தவனாகவும் நான் ஆவேன். என்னுடைய உடல் உன்னால் தாக்கப்படலாம், ஆனால் என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அசுர ஸ்வபாவமானது நாராயணனை ஸ்மரித்த காரணத்தினாலே போய்விட்டது. ஆயினாலே உடலை வஜ்ராயுதத்தால் தாக்கும். அப்ப நான் என்னாவேன்? அதையும் விருத்திரன் சொல்கிறான். அகம் சமாதாய மனோ யதாஹ ந சங்கர்ஷண தச்சரணாரவிந்தே त्वत् वज्ररम्भो लुलितग्राम्यपाशो गतिं मुनेः याम्य पविद्ध लोकः. பரமாத்மா சொன்ன வண்ணம் சங்கர்ஷணா யதா ஆஹா, பரமாத்மா என்ன சொன்னாரோ அந்த வண்ணம் அவருடைய பாதார விந்தத்திலே தத் சரணார விந்தேகே மனஹா சமாதாயே, அவருடைய பாதார விந்தத்திலே என்னுடைய மனமானது முழுமையாக போய் சமாதி நிலையை அடைகிறது. மனசமாதாயே, மனதை முழுமையாக ஒன்று திரட்டி அவருடைய பாதார விந்தத்திலேயே போய் என்னுடைய மனதை நான் வைக்கப் போகிறேன். என்னுடைய மனம் அவருடைய பாதார விந்தத்தில் இருக்கும். உடல் இருக்கு, அது சொல்றார். அகம் त्वद् வஜ்ரம் லோலு லோலு விதஹா கிராமிய பாசஹா, உன் வஜ்ராயுதத்தினுடைய வேகம் எனக்குள்ளே என்னுடைய உடம்பை வந்து தாக்கி ஒரு பெரும் கூட்டம், பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய வாசனா கூட்டத்தை முழுமையாக அது உடைத்து எறிந்து தகர்த்தி, அந்த வாசனா கூட்டமானது தகர்க்கப்படும் போதே நான் அந்த சரீரத்திலிருந்து சரீர அபிமானத்திலிருந்து நீங்கியவனாக ஆகி அப்பவித்த லோகா,
இந்த உடலை விட்டவனாய் முனேகே கதிம் யாமி. முனிவர்கள் என்ன கதியை அடைவார்களோ அந்த கதியை நான் அடையப் போகிறேன். ஆகையினாலே என்னுடைய உடம்பை வஜ்ராயுதமானது தாக்காது. இப்போ உங்க மனசு ஒரு கேள்வி எழ வேண்டும். எப்படி ஒரு அசுரன் நாராயணனுடைய பக்தனாக ஆனான்ற கேள்வி உங்களுக்கு மனசுல வரும். அதை பரீட்சித் மகாராஜாவே சுக மகரிஷியை கேட்க போறார் அடுத்த அத்தியாயத்திலே. அதற்கு பதிலும் வரப்போகிறது. அதை வச்சு இப்போ கதையினுடைய போக்கு இவ்வாறு போகிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் ஒரு விஷயத்தை சிந்தித்து விட்டு மேலே போகின்ற இடத்துல பகவான் கீதையில சொல்றார் அல்லவா, குணத்தின் அடிப்படையிலே, குண மாறுபாட்டின் அடிப்படையிலே புண்ணிய ஆத்மாவாக மாறுகிறோம் அல்லது பாப ஆத்மாவாக மாறுகிறோம் அல்லது மிருக ஆத்மாவாக மாறுகிறோம். நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ குணங்கள் மாற மாற ஒரே ஜீவன் தான். சத்துவகுணமானது மேலோங்கி வந்தால் புனிதமானவனா இருக்கான். ரஜோகுணமானது மேலோங்கி வந்தால் அவன் கீழே இறங்கிடலாம், மனுஷலோகத்தை இறங்கிடலாம், அல்லது மர்த்தியலோகத்துக்கு வந்துடலாம், மிஸ்ரலோகத்துக்கு வந்துடலாம். தமோகுணம் மேலோங்கி வந்தால் மிருகலோகத்துக்கு போயிடும். குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது. பகவான் சொல்றார் கீதையில, அபிஷேத் சுதுராச்சாரா பஜதேவாம் அனன்யவா சாது ஏவச்ச மந்தவ்யா சம்யக் வியவசிதோகி சஹா. அவன் பாபத்திலேயே உத்தமமான பாப்பியா கூட இருக்கட்டும், அபிச்சே சுதுராச்சாரா, துராச்சாரி, ஈவன்தோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். ஈவன்தோ அவன் சுதுராச்சாரம் உடையவன். 1ஆம் நம்பர் பாப்போத்தமன். இதெல்லாம் குணத்தின் அடிப்படையில். பஜதே மாம் பஜதே, அப்பேற்பட்டவர்களும் என்னை பஜிக்கலாம். பஜிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. எப்பொழுது அவர்கள் அனன்யபா, எப்பொழுது அவர்கள் அந்நியத்தை எல்லாம் விட்டுவிட்டு அனன்யமாக இருக்கின்ற என்னை அவர்கள் தியானிக்கிறார்களோ, அப்பேற்பட்டவர்களை பகவான் சொல்றார் சாது ஏவச்ச மந்தவ்யா, அவர்கள் சாதுக்கள் என்று எண்ண வேண்டுமே தவிர பேர்பட்டவர்களை பாபி, இவன் பாபத்தினுடைய உச்சத்திலே இருந்தவன் அப்படின்னு அவனை எண்ணக்கூடாது. சாது ஏவச்ச மந்தவ்யா. காரணம், அவனை சாது என்று ஏன் கருத வேண்டும் என்றால் சம்யக் வியவசிதா, அவன் நல்ல ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த காரணம். நம்மள்கிட்ட வருவோம். மனம் எப்பொழுது தமோ குணத்துக்கு ஆட்படும் என்று தெரியாது, எப்பொழுது தமோ குணத்திலே போய் வீழ்வோம் என்று தெரியாது. அந்த குணம் மேலோங்கி வரும்போது அந்த குணத்துக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய ஜீவன் தன்னை, நான் இப்படி வாழ்ந்தேனே, இந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனே, இன்னைக்கு இப்படி வாழ்க்கை வாழ்கிறேனே, அப்ப என்னை பார்த்தே எனக்கு ஒரு வெறுப்பு, பிடிக்கா தன்மை, கோபம், ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா குணத்தை நாம் பார்க்காத வரை
குணங்களுடைய செயல்பாடுகளை அறியாத வரை குணங்களுடைய போக்கு இப்படித்தான் இருக்கிறது என்று உணராத வரை நமக்கு அது கொடுத்த அனுபவங்கள், அதனால் கிடைத்த பலன்கள் எல்லாம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. எப்பொழுது குணங்களை உற்று நோக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது இந்த குணங்களை எல்லாம் விட்டு உயர்ந்த குணத்துக்கு போக ஆரம்பிக்கின்றோமோ, அப்பொழுது இந்த தாழ்ந்த குணங்கள் வந்தது என்றால் அது வரத்தானே செய்யும், உள்ளருக்கு வருகிறது. அப்படி வரும்போது அந்த குணங்கள் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கின்ற தன்மை. நாமெல்லாம் பக்தர்களாக இருப்பதற்கு அருகதை இல்லை, நாமெல்லாம் பக்தி செய்வதற்கு அருகதை இல்லை. இந்த குணத்தை கொண்டு எப்படி நாம் பக்தி செய்வது, இந்த குணத்தை வைத்துக் கொண்டு எப்படி நாம் பக்தர்களாக ஆவது என்கின்ற எண்ணம் நிச்சயமாக நம்முடைய மனதிலே எழலாம். அவ்வாறு எழுந்து நம்மையே அது தாக்கலாம், நம்முடைய மனதையே அது தாக்கலாம். அவ்வாறு தாக்குகின்ற நேரத்திலே நாம் என்ன முடிவுக்கு வந்துடுவோம்? நமக்கும் பக்திக்கும் ரொம்ப தூரம், நமக்கும் வேதாந்தத்துக்கும் ரொம்ப தூரம், நமக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம் ஆகினாலே நாம் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்கின்ற முடிவுக்கு வந்துடும். அப்ப அந்த இடத்துலதான் விருத்திரனை போல இந்த மாதிரியான எண்ணங்கள் மீண்டும் என்னிடம் வராமல் முழுமையாக அழித்தல். என்னுடைய பலத்தால் முடியாது. அப்போ அந்த பலமானது தெய்வ பலம், குரு பலம், இறைவனுடைய நாம பலம், இறைவனுடைய பக்தனுடைய பலம், தபோபலம், இந்த பலம் எல்லாம் சேர்ந்தால் அந்த பலம் இந்த தமோகுணம் பொருந்திய குணத்தை அழிக்கிறது. அதனால் ஏற்பட்ட இந்த கூட்டை ஒடுக்குகிறது. அதனாலே என்னுடைய உடம்பை தகர்த்து விடுங்கள், அது வாசனா கூட்டம் நிறைந்தது. அந்த வாசனா கூட்டங்கள் தகர்த்தெறியப்படட்டும். நான் உடலை விட்டவனாய் யோகிகள் எந்த கதியை அடைவார்களோ அந்த கதியை நான் அடைவேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நிலையை இந்திரனிடத்திலே தெரியப்படுத்துகிறார். பும்சாம் கிளை காந்ததியாம் ஸ்வகானாம் யா சம்பதோ திவி பூமௌ ரசாயாம் நராத்யத்வேஷ உத்வேக ஆதி மத கலிர் வியசனம் சம்பிரயாசா. இறைவனிடத்திலே ஒருவன் செல்கிறான், இறைவனுடைய தாசனாக இறைவனுடைய பக்தனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? ஏகாந்த தியா. தீனா அறிவு அல்லது மனது. ஏகாந்த தியா, ஏகமாக இருக்கின்ற அநேகத்தை விரும்பாத இறைவனை மட்டுமே எண்ணக்கூடிய மனம் படைத்தவன் யாரு? பரம பாகவதன். அப்பேற்பட்டவர்களுக்கு, அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு திவிலோகமோ பூலோகமோ அல்லது ரசாதல தலாதல பாதாளன்னு சொல்லக்கூடிய கீழ் லோகமோ அதில் கிடைக்கக்கூடிய
ஐஸ்வர்யங்களோ, அதில் கிடைக்கக்கூடிய போகங்களோ, அதில் கிடைக்கக்கூடிய இன்பங்களோ எதுவும் அவர்களுக்கு விருப்பமாக இல்லை. அப்பேற்பட்டவர்களுக்கு நாராயணனும் அதை கொடுக்கவும் மாட்டான். இந்த தன்னை விரும்பி வரக்கூடியவனுக்கு இதை கொடுப்பதின் மூலமாக அவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இது எப்படா இருக்குடான்னா, ஒருவேளை சாப்பாட்டிற்கே வழி இல்லாதவனுக்கு வெறும் செல்வந்தன் கூப்பிட்டு, உனக்கு நான் காரை பரிசாக தருகிறேன், 4 காரை உனக்கு பரிசாக தருகிறேன், வைத்துக் கொண்டு வாழ் என்றான். இவன் சாப்பிடுவதற்கே வழி இல்லை. 4 காரை வைத்துக் கொண்டு அதற்கு தீனி போடுவது எப்படி? அதை ஓட்டுவதற்கு ஓட்டுநர்களை நியமித்து அவர்களுக்கு பணம் கொடுப்பது எப்படி முடியாதோ? எல்லாவற்றையும் துறந்து நிற்கின்ற பரம பாகவதனுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பொருளாலும், மேல இருக்கக்கூடிய 7 லோகங்கள், கீழே இருக்கக்கூடிய 7 லோகங்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய பூலோகம், எந்த லோகத்திலும் இருக்கக்கூடிய செல்வங்களும் அவனுக்கு தேவையில்லை. பகவான் அதை கொடுக்கவும் மாட்டார். அதை அவனிடத்திலிருந்து எடுத்து விடுவார் பகவான். உண்மையான ஏகாந்த பக்தனாக இருந்தால் அவனிடத்திலிருந்து இவைகள் அனைத்தும் எடுக்கப்படும். ஒருவேளை இருந்தால், இவைகள் அனைத்தும் அந்த பக்தனிடத்திலே இருந்தால் அந்த பக்தன் எப்படி இருப்பான்? இதனுடைய குணதோஷம் என்னென்னலாம் ஏற்படுத்துமோ அந்த தோஷத்துடன் அவன் இருப்பான். ஆகையினாலே இந்த குணதோஷம் அவனுக்கு தேவையில்லை. ஆகையினாலே அதை பகவான் கொடுப்பதும் இல்லை, அவனிடத்திலிருந்து அதை எடுத்து விடவும் செய்கிறார். ஒருவேளை இதெல்லாம் அவனுக்கு வந்தால், ஐஸ்வர்யங்கள், பதவியோ, புகழோ இதெல்லாம் வந்தால் அவனுக்கு என்ன வரும்? அதையும் விருத்திரன் சொல்லுகிறான். துவேஷா, உலகத்துல எது ஒன்று நமக்கு அந்நியமானதாக, இறைவனுக்கு அந்நியமானதாக வந்தாலும் அது துவேஷத்தை கொடுக்கிறது. துவேஷம் விருப்பு வெறுப்பை ஒருவனிடத்திலே கொண்டு வரும். கண்கூட பார்க்கிறோமே, நமக்கு அந்நியமானதாக எதெல்லாம் இருக்கிறது, 3 குணத்துக்கு உட்பட்டு என்னென்னலாம் இருக்கிறதோ அவை நம்மிடம் இருப்பதாக நான் பாவித்தால், இறைவனிடத்திலே போய் அதை வேண்டினால், அது நம்ம கொடுக்கக்கூடிய முதல் தடை, மனதிலே நம்மிடம் இருக்கக்கூடிய முதல் தடை துவேஷம். விருப்பு வெறுப்பு என்பது தவிர்க்க முடியாதவையாக இருக்கிறது. அதனால்தான் நாரத மகரிஷி அவருடைய பக்தி சூத்திரத்துல சொல்றார், பக்தர்கள் போய் யாரிடத்திலும் வாதம் செய்யாதீர்கள். ஏன்? அறிவிலே துவேஷம் இருக்கிறது. நான் சிந்திப்பதுதான் சரி, நான் கடைபிடிக்கக்கூடிய மார்க்கம்தான் சரி, நான் தொழக்கூடிய கடவுள்தான் சரி, நான் சொல்லக்கூடிய பாடல்கள் ஸ்லோகங்கள் தான் சரி, அதுதான் உத்தமமானது. அப்போ அங்கே படிக்கக்கூடிய சாஸ்திரம், நான் படிக்கக்கூடிய சாஸ்திரம் தான் உத்தமமானது, சிரேஷ்டமானது, நான் பின்பற்றக்கூடிய வாழ்க்கை முறைதான் சிரேஷ்டம். இந்த துவேஷம் சாத்வீக குணத்திலும் இருக்கிறது, அறிவு சார்ந்த நிலையிலும் இருக்கிறது. மத்த கேட்கவே வேண்டாம், ரஜோகுணம் தமோ குணத்திலே கேட்கவே வேண்டாம். எனக்கு அந்நியமானதாக 3 குணத்துக்கு உட்பட்டு என்ன வந்தாலும், எவைகள் வந்தாலும் அது நமக்கு பக்தியை தருவது இல்லை, மாறாக துவேஷத்தை கொண்டு வருகிறது.
அதனாலதான் நீங்க அந்த காலத்தெல்லாம் பாருங்கள், பக்தர்களுக்கு இடையிலேயே கூட துவேஷபாவம். அவர்கள் இயற்றக்கூடிய இலக்கணங்கள் இலக்கியங்களிடத்திலேயே துவேஷபாவம். இந்த நான் இயற்றிய இலக்கியம் தான் சிறந்தது, மேலானது. நான் பாடக்கூடிய பாடல் தான் சிரேஷ்டமானது. என்னை விட மேலான பாடகன் யார் இருப்பார்கள்? சைவத்துக்கும் வைணவத்துக்கும், சைவத்துக்கும் சமணத்துக்கும் எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு சச்சரவு. பக்தி மார்க்கத்திலே, ஞான மார்க்கத்திலே, யோக மார்க்கத்திலே, கர்ம மார்க்கத்திலே, எல்லாவற்றிலும் இறைவனை தவிர்த்து எது சிந்திக்கப்பட்டார்? அதை ஒரு மனிதனுக்கு முதல் தடையாக துவேஷத்தை கொண்டு, இதை ரொம்ப ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். இது நமக்குள்ள ஆழமா உள்ள போச்சுன்னா, நான் பக்தன் அப்படின்னா எதையும் வெறுக்க மாட்டேன், யாரையும் வெறுக்க மாட்டேன். வெறுத்தால் நான் பக்தன் அல்ல. வெறுப்பவன் பக்தன் அல்ல. எந்த மார்க்கத்தையும் வெறுக்காமை, எந்த வழிபாட்டு முறையையும் வெறுக்காமை, எந்த பக்தர்களையும் வெறுக்காமை, எந்த மனிதர்களையும் வெறுக்காமை, யாருடைய வாழ்க்கை முறையும் வெறுக்காமை. ஏன்னா வெறுப்பதற்கு எவ்வகையிலும் முகாந்திரம் இல்லை நம்மிடம். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றை நான் யார் வெறுப்பதற்கு, நான் யார் விரும்புவதற்கு? நம்மிடம் கேட்டுவிட்டா இறைவன் படைத்திருக்கிறான். நம்மிடம் கேட்டுவிட்டா இறைவன் எடுத்துக்கொண்டு போகிறான். நம்மிடம் கேட்டுவிட்டா இந்த உலகத்திலே இறைவன் ஒரு பொருளை நிலைநிறுத்தி இருக்கிறான். வெறுப்பதற்கு நாம் யார்? விரும்புவதற்கு நாம் யார்? ஆழ்ந்த பக்தி நம்மிடம் தோன்றுகிறது என்பதற்கு என்ன பிரமாணம்? துவேஷபாவம் குறைந்து கொண்டே துவேஷபாவம் குறைந்து கொண்டே. முழுமையாக துவேஷபாவம் இல்லை என்றால் அவன் ஞானி. துவேஷம் குறைந்து கொண்டே போகிறது என்றால் நான் பக்தியிலே ஆழ்ந்து போகிறேன் என்றார். பக்தி செய்யக்கூடிய காலத்துல துவேஷத்தோடு ஆரம்பிக்கிறோம். ஆனால் பக்தி ஆழமாக போக 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 துவேஷம் குறைந்து கொண்டே போகிறது, குறைந்து கொண்டே போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே யாரிடத்திலும் துவேஷம், எதிடத்திலும் துவேஷம் இல்லை. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச. இறைவனை தவிர மற்றொன்றை விரும்பினால், அது எதை விரும்பினாலும் சரி, சாத்விக குணத்திலே இருந்து அதற்குண்டான விஷயங்களை விரும்பினாலும் சரி, ராஜசீகத்திலே இருந்து அதற்குண்டான விஷயங்களை விரும்பினாலும் சரி, தாமசத்திலே இருந்து அதற்குண்டான விஷயங்களை விரும்பினாலும் சரி, எதை விரும்பினாலும் துவேஷம், ராகத்வேஷம். இரண்டாவது உத்வேகா. மனதிலே பொறாமை குணம், பயம், கவலை, பதற்றம், சஞ்சலப்படுகின்ற தன்மை, இதெல்லாம் வெறுப்புனாலே வரக்கூடிய அதிர்வுகள், உத்வேகம். அதிலிருந்து பிறக்கக்கூடிய அதிர்வுகள். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது ராகத்வேஷம். அதனுடைய வெளிப்பாடாக வெளியில பார்க்கக்கூடியது உத்வேகம், செயல்பாடு.
சொற்களால், செயலால், பாவத்தால் ஒருவருக்கு நாம் நம்முடைய வெறுப்பை காட்டுகிறோம், விருப்பத்தை காட்டுகிறோம். அது பேர் உத்வேகம் என்று. அர்ஜுனனுடைய மனதில் ஆழ்ந்த கவலை இருந்தது என்பதை அவனுடைய சரீரமும் அவனுடைய பேச்சும் அவனுடைய சிந்தனையும் காட்டிக் கொடுத்து. அதான் உத்வேகம். வேபதுஷ்ட ஷரீரேமே ரோமஹர்ஷ ஜாயதே காண்டீவம் சம்சதே ஹஸ்தா தொக்ஷைவ பரிதக்யதே நச்ச சக்னோமி அவஸ்தாத்தும் பிரமதீவ சமே மனஹ. ரதத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிற்கக்கூடிய முடியலேங்கிறான். தலை சுற்றுகிறது. காண்டீவம் என்னுடைய அனுமதி இல்லாமல், கவனம் இல்லாமல் கீழே கை நழுவி வீழ்கிறது. என்னால் சண்டை போட முடியவில்லை. உடம்பெல்லாம் எரிகிறது, நாக்கெல்லாம் வறண்டு போகிறது. இதெல்லாம் உத்வேகத்தினுடைய வெளிப்பாடு. இறைவனை தவிர மற்றொன்றை நாம் விரும்பினார். இந்த உத்வேகத்தினுடைய அதிர்வு அலைகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றம், பயம், கவலை இதெல்லாம் நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். துவேஷா, உத்வேகா. அடுத்தது, மனதில் எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்க வேண்டியது போய் மனதில் எப்பொழுதும் வருத்தமும் சோகமும் எப்பொழுதும் குடிகொண்டே இருக்கும். ஆதிஹி மன வருத்தம். எதனால் மன வருத்தப்படுகிறாய்? சொல்ல தெரியலையே. மனம் வருத்தமா இருக்கு, ஆனா எதனால மன வருத்தமே தெரியல. ஒரு நிமித்தமும் இல்லையே, ஒரு காரணமும் இல்லையே மன வருத்தத்துக்கு. அதான் தெரியல, ஆனா மனம் ரொம்ப வருத்தமா இருக்கு. சில நேரத்துல பார்த்தா எல்லாம் இயங்கி கொண்டிருக்கும் சுமூகமா. நம்ம எல்லோரும் விரும்புவார்கள், எந்த நமக்கு விரும்பாத காரியமும் நடக்கல, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், எல்லா ஐஸ்வர்யங்களும் இருக்கிறது. இருந்தும் மனதுல பார்த்தா அவர் எப்போதுமே ஒரு சோக கீதம், ஒரு மன வருத்தம். ஏண்டா இந்த மன வருத்தம்டான்னா, இறைவனை மனதிலே வைக்காமை, இறைவனை மறந்த நிலை. ஏகாந்த தீஹி, ஒன்றே ஒன்றை பற்றி கொள்ள வேண்டிய மனம் அதை மறந்து இருக்கின்ற நிலை. அவரை எண்ணாமல் இருந்தாலும் இந்த மன வருத்தம் வரும். அவரை எண்ணாமல் இருந்து விட்டு உலகத்து விஷயத்தை எண்ணினாலும் மன வருத்தம் வரும். அப்போ தொடர்ந்து அவரையே மனம் பற்றி கொண்டிருந்தால் இந்த மன வருத்தம் இல்லை. அவரை மனம் பற்றாமல் உலகத்து விஷயத்தை மனம் பற்ற ஆரம்பித்தால் மன வருத்தம். இது மூன்றாவது. நாலாவது மதஹா. மதம் என்பது ஒருவனுக்கு பிடித்து விடுகிறது. யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா அது எப்படி அட்டகாசம் செய்கிறது. என்ன ஆச்சரியம் பாருங்க. எந்த ஒரு யானை தன்னை கட்டுவதற்கு ஒரு பெரிய இரும்பு சங்கிலியை தானே தன்னுடைய தும்பிக்கையால் பாகனிடத்தில் எடுத்து கொடுத்து என்னை கட்டி போடு என்று சொல்லி அந்த சங்கிலியினுடைய கட்டுதலிலே தான் பத்திரமாக இருப்பதை போல காமித்துக் கொள்கிறோம். இப்ப நாமும் நினைச்சுக்கிறோம், அப்பா இது கட்டி போட்டிருக்கு, அதனால நம்ம பக்கத்துல வராது, இதனால நமக்கு ஒரு தொந்தரவு கிடையாதுன்னு நினைக்கிறோம். அந்த வாகனம் இதை நான் சங்கிலிலே கட்டி போட்டிருக்கிறேன், அதனால இது நம்மை மிதித்து கொள்ளாது அப்படின்னு அவனும் நினைச்சிட்டு இருக்கு. எந்த யானை தன்னை கட்டுவதற்கு சங்கிலியை கொடுத்ததோ
அதே யானை அந்த சங்கிலியவே தன்னுடைய வளமான உடம்பை கொண்டு அறுத்து எரிந்து விட்டு எந்த வாகன் தன்னை சீராட்டி பாராட்டினானோ அந்த வாகனையே கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுதான் மதம் பிடித்த தன்மை. தன்னை இழந்து தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் தனக்கு யாரெல்லாம் சகாயம் செய்தார்களோ அவர்களையே எதிரியாக பாவித்து, இதெல்லாம் உடம்பில் நடக்கக்கூடிய ரசாயனமான எப்பொழுது இறைவனை மனதிலே சுமக்காமல், இறைவனை மனதிலே நினையாமல் எப்பொழுது உலகத்தை மனதிலே நினைக்கிறோமோ மனதுக்கு ஏற்படக்கூடிய பெரிய தடை மதம். செல்வத்தால் கொண்ட மதம், குலத்தால் கொண்ட மதம், அழகால் கொண்ட மதம், அறிவால் கொண்ட மதம், புகழால் கொண்ட மதம், புண்ணியத்தால் கொண்ட மதம், புத்திர கலத்திர மித்திரனால் கொண்ட மதம், தார கிருக இதனால் கொண்ட மதம். இதெல்லாம் இறைவனிடத்திலிருந்து நம்மை வெகு தூரம் பிரிக்கிறது. இது சொல்றது யாரு? விருத்ர அசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன். துவேஷா, உத்வேகா, ஆதிஹி, மதஹா, இதெல்லாம் மனசுல இருந்து அஞ்சாவது வருமா. என்னடான்னா கலிஹி. கலிஹி எப்பொழுதும் கலகம் இருந்து கொண்டே இருக்கும். சண்டை சதா சர்வ காலமும் என்னுடைய மனதுக்கும் எனக்கும் இடையிலே சண்டை, எனக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே சதா சதா சண்டை. கலி கலகப்பிரியனாக இருப்பேன், சண்டை போட்டுக்கொண்டே. அதனால்தான் நம்முடன் நம்மால் இருக்க முடியாத காரணத்தினாலே தான் சதா நம்முடன் நாம் சண்டை போட்டுக் கொண்டே இருப்பதனால தான் நம்முடன் நாம் சண்டை போட்டு வெற்றி பெற முடியாது என்று தெரிந்த நாம் நம்முடைய தவறை ஒட்டுக்கொண்டு என்ன செய்கிறோம்? மனதுக்கு சகாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது சண்டை போட ஆரம்பிச்ச உடனே சகாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னடான்னா டிவி பார்க்கலாமா? பார்க்கலாம். சினிமாவுக்கு போகலாமா? போகலாம். ஆலயத்துக்கு போகலாமா? போகலாம். நண்பர்களை பார்த்து பேசலாமா? பேசலாம். ஊர் சுற்றி விட்டு வரலாமா? வரலாம். இப்படி தன்னுடன் தன்னால் இருக்க முடியாத நிலையிலே தன்னை பார்க்க அருகதை இல்லாத இந்த ஜீவன் தன்னுடைய மனதை என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த களித்தன்மையை, சண்டையை மறைப்பதற்காக 3 குணத்துக்கு ஏற்ப என்னென்னலாம் கர்மங்கள் உண்டோ அதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் விட்டு விட்டு அமைதியா உன்னுடன் இரேன், அது தெரியாது. அந்த அளவு சண்டை பயங்கரமா இருக்கு. அப்ப அதுக்கு நான் அந்த சண்டையை என்னால் தாங்க முடியல. அப்ப என்ன பண்றது? அது சொல்கின்ற எல்லா காரியத்தையும் பண்ணி துவேஷா, உத்வேகா, ஆதிஹி, மதஹா, கலிஹி. 6வது வியசனம். மனம் எப்பொழுதுமே வியசனப்படுகிறது, துன்பத்திலேயே இருக்கிறது. வியசனம். சோக கீதம் வாசிச்சுட்டே இருக்கும். கடைசியில 7வது
சம்பிரயாசா. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பிரயாசையுடன், ரொம்ப முயற்சி எடுத்து சின்ன காரியத்தை கூட செய்வதற்கு பெரிய பிரயாசையுடன், பெரிய போராட்டமாகவே அனைத்து காரியத்தையும் செய்யக்கூடிய நிலை. இந்த நிலைக்கு நான் போக விரும்பவில்லை. நான் என்னுடைய மனதை நாராயணனிடத்திலே கொடுத்து விட்டேன். ஆகையினாலே என்னுடைய உடம்பை வஜ்ராயுதத்தினால் தாக்கி அழித்து விடு, நான் நாராயணனுடன் இணைய போகிறேன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வாரம் விரிவாக. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.